ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால், நீதிமான் என்றால் யார், யாரை நாம் நீதிமான் என்று சொல்லலாம் என்கிற விஷயத்தை குறித்து இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நீதிமான்கள் தான் எங்கே போக போகிறாங்க? எஸ், பரலோகம் போக போகிறாங்க. உண்மையாது? உண்மைதான். வசனம் அதை தெளிவாக சொல்கிறது. எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். நல்ல கவனிங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்களுடைய பிதாவினுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப நீதிமான்கள் தான் பிதாவினுடைய ராஜ்யத்திலே பிரகாசிக்க போகிறார்கள். கேட்கிறவன் என்ன செய்யணும்? நல்லா காதை தீட்டி, காதுள்ளவன் கேட்க கடவன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் காது இருக்கு, எல்லாரும் கேட்போம். அவனை கவனித்து இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேட்க சொல்லுகிறார். கவனத்தோடு கேட்கிறது. எல்லாரும் கேட்பாங்க, அது முக்கியம் இல்லை. ஆனால் எப்படி கேட்கணும்? கவனத்தோடு. நான் ரொம்ப சந்தோஷம் இந்த சபையை பார்க்கும்போது. சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. சில இடங்கள்லாம் இப்போ எங்கள் சபையிலலாம் ஒரு 4 குஞ்சுகள் இருக்கிறாங்க. ஐயோ, அவங்க பண்ணுற சேட்டை, அங்கே நோண்டுறது இங்கே நோண்டுறது, அப்போ தான் செய்யல அப்படிம்பாங்க. ஐயோ, அவங்க அடக்கிறக்குள்ள பெரிய அக்கப்போராக இருக்கும். ஆனால் உங்கள் சபையில் பார்க்கும்போது என்னமோ அந்த சின்ன பிள்ளைகள்லாம் முதிர்ச்சி அடைந்த பரிசுத்தவான்கள் மாதிரி ரொம்ப கவனமாக, ரொம்ப அமைதியாக. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகளை நன்றாக எடுத்துருக்கிறீங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளெல்லாம் நல்லா இன்னும் ஆசீர்வதிக்கணும், நல்ல கிருபைகளை என்ன செய்யணும்? தரணும். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் இப்படி அக்கறையோடு அமைதியாக இருக்கிற விஷயம் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் அது சகஜம்தான். பிள்ளைகள் இப்படி சேட்டை பண்ணுறதுலாம் சகஜம்தான். சில சமயங்களில் அது நமக்கு என்ன செய்யுது? தொந்தரவாக இருக்கும். சிலரில் கவனக்குறைவை உண்டாக்கும். என் மனைவியெல்லாம் ரொம்ப சங்கடப்படுவா. என் பொண்ணு ரொம்ப சேட்டை, ஐயோ அவளை என் மனைவியை உட்காரவே விட மாட்டா சில நேரத்துலலாம். அப்போ ப்ரேயர் முடிச்சோன்னே ரொம்ப வருத்தப்படுவா. நான் உட்காந்து செய்தியை கேட்க முடியல, ரொம்ப ஆர்வமாக போச்சுங்க இன்றைக்கி, அதை நான் கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் இவ பண்ணுற சேட்டையினால் என்ன பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்பா. ஸோ அது கொஞ்சம் கவனக்குறைவை என்ன செய்யுது? இயல்பு தான் குழந்தைங்க சேட்டை பண்ணுறது, இருந்தாலும் சிறிய கவனச்சிதறல்களை அதை என்ன செய்யுது? உண்டாக்குது, இழப்புகளை உண்டாக்குது. ஆனால் உங்கள் சபையில் பரவாயில்ல, பிள்ளைகள்லாம் ரொம்ப அமைதியாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அப்போ நீதிமான்கள் தான் பரலோகத்தை என்ன செய்ய போகிறாங்க? இப்போ நீங்கள்லாம் நீதிமான்களா? இந்த மயான அமைதி. பரலோகத்திலே அரை மணி நேரம் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சரி, நீதிமான்கள் என்றால் யார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தராக சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஒரு நீதிமான்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், போதும். சிஸ்டர் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஒன்று தான் உங்களுக்கு, சரிங்களா? சான்ஸ். எல்லாத்து பாயிண்ட்டும் நீங்களே சொல்லிடக்கூடாது. ஓகே, சகோதரி சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். வேறு நீதிமான்கள்னா யாருன்னு சொல்லுவீங்க? தேவனை விசுவாசிக்கிறவர். ஓகே, அடுத்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவங்களை நம்ம நீதிமான் என்று என்ன செய்யலாம்? சொல்லலாம். வேற? அவ்வளோதானா? அவ்வளோதான் நீதிமானா? நீதிமானுக்கு குணாதிசயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது இருந்தால் போது போலைய. நிலைச்சு நிற்கிறவங்க, நற்கிரியை செய்கிறவங்களை நீதிமான் அப்படின்னு என்ன செய்யலாம்? சொல்லலாம். ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற, அங்கே ஒரு சகோதரி அழகாக சொல்கிறாங்க, ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்கள் நீதிமான்கள். மனம் திரும்புறது நீதிமான். நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நல்லா கவனிங்க, வேதத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் நீதிமானுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இன்னும் உங்களை ஆழத்துக்கு இழுத்து செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கணுக்கால் அளவு போதாது, இடுப்பு அளவும் போதாது. நீச்சல் ஆழத்துக்கு நேராக நம்ம என்ன செய்யணும்? போக வேண்டும்.
அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் மேலோட்டமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான உண்மை. ஆனால் இன்னும் ஆழமாக ஒரு நீதிமான் எப்படி இருப்பான், இவர் நீதிமான் என்று யாரை நாம் சொல்ல முடியும் என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். பாவமே செய்யாத ஒரு மனிதன் நீதிமான் என்று சொல்லலாமா? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பொய்யே சொல்லலைன்னா அவனை என்ன சொல்லுவோம்? ரொம்ப நீதிமான். பொய்யே சொல்லாதவனை இந்த உலகம் என்ன செய்து நீதிமான் என்று சொல்லு. ஆம், நிச்சயமாக நாம் யாரும் என்ன செய்யக்கூடாது, பொய்யை பேசக்கூடாது. வேதமும் நாம் ஒவ்வொருவரும் பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன் என்று வேதம் உற்சாகப்படுத்துது. ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா, பொய்யே பேசாத மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் இருக்கிறாங்களா? இது ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. இது ஒரு கேள்வி மட்டும் இல்லை, என்ன கேள்வி? ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஐயா, நீதிமான் என்றால் பொய் பேச மாட்டான் என்பது நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். ஆனால் பொய் பேசாத மனிதர்கள் இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு நல்லவன் இருக்கிறார்களா? இந்த உலகத்திலே தவறே செய்யாதவர்கள் இருக்கிறாங்களா? தவறு செய்யாதவன் தான் நீதிமான். மனுநீதி சோழனை குறித்து நாம் என்ன செய்வோம், சிறு வயசிலே நமக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். அந்த மனுநீதி சோழனுடைய பையன் தேர் ஒட்டி கொண்டு போகும்போது அங்கே ஒரு மாட்டினுடைய கன்றுக்குட்டி, பசுவினுடைய கன்றுக்குட்டி அந்த தேரிலே அடித்து இறந்து விட்டது. அந்த தாய் பசு என்ன செய்யுது, மனுநீதி சோழனுக்கு மணி அடித்து செய்தியை சொல்லுகிறது. அப்போ அந்த மனுநீதி சோழன் என்ன செய்தார், கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது கேட்கும்போது. அந்த மாட்டினுடைய கன்றுக்குட்டி இறந்து விட்டது என்று தெரிஞ்ச உடனே தன் பிள்ளையை தேரேற்றி கொன்றாராம் மனுநீதி சோழன். அதனால் அவரை குறித்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய நீதிமான் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யதார்த்தமாக பார்க்கும்போது இப்படிப்பட்ட மனிதர்கள் முதல்ல இருக்கிறாங்களா? இந்த அளவுக்கு ஒரு ஹையா நீதி உள்ளவர்கள், எப்போதும் பரிசுத்தம் பரிசுத்தம், சொல்லிலே எந்த பொய்யும் பேசாதவர்கள், எந்த தவறும் தவறாத ஒரு புருஷன் பூமியிலே இருக்கிறாங்களா? இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுது வேதம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இருக்கிறாங்களா? இருக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப யோசித்து, கொஞ்சம் பிராக்டிஸ் தேவை, கொஞ்சம் கஷ்டம்தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவம் செய்யாத ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. அதை முதல்ல கிளியர் என்ன செஞ்சுக்கிடுவோம், பண்ணிக்கிடுவோம். பாவம் செய்யாத மனிதன், ஏன்னா வேதமே சொல்லுகிறது எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவனை விட்டு என்ன செஞ்ச மாட்டாங்க, விலகி போனவர்கள், தேவ மகிமையை இழந்தவர்கள் என்று வேதம் ஒன்றை தெளிவுபடுத்தி விட்டது. அப்ப ஆணித்தரமாக நீங்க ஒன்றை ஒத்துக்கிறனும், நிச்சயமாக எந்த மனிதனும் என்ன செய்யறான், அவன் பாவியாத்தான் என்ன செய்யறான், இருக்கிறான். அப்ப யாரத்தாயா நீதிமான் சொல்றது? எல்லா மனுஷனும் பாவிக்கும் போது அப்ப யாரதான் நீதிமான் சொல்றது? அப்ப நீதிமான்கிற வார்த்தைக்கு எவனுமே பொருத்தமானவன் இல்லையா? இயேசு கிறிஸ்து கடவுள் மட்டும்தான் அதுக்கு பொருத்தமானவர். அதான் உண்மை. ஏன்னா ஒரு வசனம் நமக்கு இப்படி சொல்லுது, ரோமரின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிங்க. ரோமரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். அப்படியாக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர். நல்ல கவனிங்க, தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. என்ன வார்த்தை அது? எந்த, அந்த வார்த்தையை கோடிட்டு போட்டுக்கணும். எந்த மனுஷனும் பொய்யன். இங்கே இவ்வளவாக வைராக்கியமாக பேசிக் கொண்டிருக்கிற நானும் கூட பொய்யன். ஸ்பீடா சொல்றாங்களே சகோதரி, உண்மைதான் உண்மைதான், உண்மை உண்மை. ஏன்னா எந்த மனுஷனும் அப்படின்னு அதை சொல்லும்போது இந்த சொல்லை எழுதின பவுலும் உள்ளே வருகிறார். அந்த வார்த்தையை வைத்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நானும் என்ன செய்கிறேன், உள்ளே வருகிறேன். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அத்துணை பேரும் என்ன செய்றீங்க, நம் எல்லோரும் பொய்யர். இதுல ஒரு நுணுக்கமான ஒரு வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்க அப்படிங்கிறத இது உண்மை என்று தெரிந்தே
உண்மை என்று தெரிந்தே ஒருவரை ஏமாத்தணும், ஒருவரை வஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சு பொய் பேசுற ஒரு கூட்டம் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? தாங்கள் பேசுவது உண்மைக்கு புறம்பானது என்று அவங்களுக்கே தெரியாது, தாங்கள் பேசுகிறது சத்தியம் என்று நினைத்து கொண்டு என்ன செய்வாங்க? இந்த ரெண்டுமே மனித குலத்துக்குள்ள என்ன செய்யுது? என்னையே ஒரு எடுத்துக்காட்ட வைப்போமே, உங்களை எல்லாம் சொன்னால் யோசிப்பீங்க, நான் என்னையே எடுத்துக்காட்டு வச்சுக்கிறேன். சமீபத்தில் ஒரு பிரசங்கத்துக்காக ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்தினேன். அந்த காரியத்தை நான் பயன்படுத்தும் போது என் முழு இருதயத்தோடு 100% நான் சொல்லுவது உண்மை என்று நான் அதை பிரசங்கித்தேன். அந்த மக்களுக்கு என்ன பிரசங்கித்தேன்? ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், தேனீக்கள் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்து விடும் என்று ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் பிரசங்கித்தேன். ஏனென்றால் இந்த உலகத்தை நாம் என்ன செய்யணும்? பண்படுத்தவும் காக்கவும் எப்படி ஆதாமுக்கு கொடுத்தாரோ நாமும் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? காப்பாற்றணும், மரங்களை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும், மாசுபடுத்தக்கூடாது என்று நான் பேசி வரும்போது இந்த ஊமையை பயன்படுத்தினேன். ஒரு தேனீயினுடைய அவசியம் என்ன? தேனீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த மரமும், ஏன்னா தேனீக்கள் தான் மகரந்தத்தை என்ன செய்கிறது? கடத்துகிறது. ஆண் பூக்களிலிருந்தும் பெண் பூக்களிலிருந்தும் அந்த மகரந்தத்தை கொண்டு போய் அங்கே சேர்த்து அதன் மூலியமாக செடி கொடிகள் இனச்சேர்க்கை பண்ணி தாவரங்கள் வளர்வதற்கு பெரும் உதவியாற்றுவது என்னதான்? இந்த தேனி தான். இந்த தேனி இல்லைன்னா உலகங்களில் மரம் என்ன செடி கொடிலாம் என்ன செய்யாது அப்படின்னு நான் சொன்னேன். என்னுடைய முழு கான்சியஸோட இது உண்மை என்று 100% உண்மை என்று நம்பி சொன்னேன். இதை நீங்களும் கூட இதை படித்தவங்க இதை அறிந்து பேசியிருக்க முடியும். ஏனென்றால் இது நான் சொன்ன கருத்து இல்லை, விஞ்ஞானிகள் சொன்ன சொந்த கருத்து இல்லை, நான் ஆராய்ச்சியாளன் இல்லை. ஏன்னா பைபிளை ஏதோ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேனே ஒழிய வெளியே எனக்கு நான் பெரிய ஆராய்ச்சி நிபுணர் ஒன்றும் கிடையாது. ஆனால் வெளியே அநேக வல்லுநர்கள், இந்த உலகத்தை ஆராய்கிறவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் எடுத்து சொன்னேன். நேற்றைக்கு ஒரு விஷயம் பார்த்தேன், அதில் பாதி பொய் பாதி உண்மை என்று பார்த்தேன். பக்குன்னு இருந்துச்சு. ஐயோ, நம்ம போன மாதம் தான் ஒரு பிரசங்கத்தில் என்ன பண்ணிட்டோம், இப்படி ஒன்று சொன்னமே, உண்மைன்னு நினச்சிட்டு சொன்னமே, கடைசியில் அது பொய்யா? ஆமாம் பொய். உண்மையிலேயே தேனீக்கள் அழிந்து விட்டால் இந்த உலகம் என்ன செய்யாது? அழியாது. ஒரு 60% தான் அது உண்மையை ஒழிய 40% உண்மை இல்லை. அப்படி ஒன்றும் உடனே தேனீக்கள் இல்லை என்றால் இந்த உலகம் என்ன செய்யாது? அழிந்து விடாது. 40% மரங்கள் வேறொரு ரீதியாக இனச்சேர்க்கை பண்ணி என்ன செய்யுது? அது வளருது. கொட்டைகள் மூலியமாக விதைகள் பரப்பப்படுவது மூலியமாக காடுகள் உருவாகிறது. பறவைகள் மூலியமாக என்ன செய்யுது? அநேக இடங்களிலே பறவைகள் தன் சாப்பிட்டு போனது எச்சத்திலிருந்து விதைகளை கடத்தி மரங்கள் வளருது. இப்படி பல ரீதியாக இந்த உலகத்தில் என்ன செய்யுது? ஆண்டவர் இதையெல்லாம் அழகாக செய்து கொண்டு வருகிறார். அதில் ஒரு 60% என்ன செய்கிறது? இந்த தேனீக்கள் செய்கிற பணி இருக்குது. அப்போ இப்போ முடிச்சு பார்க்குறேன், அப்புறம் ஏன்டா விஞ்ஞானிகள் அதை அப்படி சொன்னாங்க? அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, மனிதர்கள் எப்பவுமே குறை உள்ளவர்கள். இப்போது இதை சொன்னாங்களா, இன்னொரு 6 மாதம் கழிச்சு வேற மாதிரி சொல்லவும் என்ன இருக்குது? நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டோம், முன்னால் நாங்கள் சொன்ன தரவுகள் போய் இப்போ நாங்கள் சொல்கிறதா உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரசங்கியாரெல்லாம் அதை மாற்றி பேச வேண்டியது இருக்கும். இப்படி நாம் பேசுகிற அநேக விஷயங்கள் நீங்கள் உண்மை என்று நினைத்து சொல்லுகிற விஷயத்தையும் கூட பொய்கள் என்ன செய்யும்? இருக்கும். அதனால தான் சொல்றோம், எல்லா மனிதர்களும் வேதம் தெளிவாக இதை குறித்து சொல்லுகிறது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அதை பவுல் மிக தெளிவாக என்ன செய்கிறார்? 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது. இந்த குறைந்த அறிவோடு நாம் பேசுகிற அநேக பேச்சுக்களிலே நிறைய குறைபாடுகள் இருக்கும், பொய் இருக்கும், உண்மை இல்லாத சில விஷயங்கள் என்ன செய்யும்? ஏன்னா மனசுக்கு அது பொய் கிடையாது, நான் பொய்ன்னு நினச்சி உங்களை ஏமாத்தன்னு நினச்சி நான் அதை பேசலை. ஆனால் சில விஷயங்கள் நான் பொய் என்று அதை நான் உணராமலேயே என்ன பண்ணிடுறேன்? உண்மை என்று நினைத்து உங்களிடத்தில் சொல்லிடுறேன். இப்படி அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? அதனால தான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, எந்த மனிதனும் பொய்யன். நாம் பேசுகிற அநேக பேச்சுக்களிலே சில நேரங்களிலே நாம் அறிந்து அதை செய்யலை, ஆனாலும் அதில் என்ன கலந்துருக்குது? நிறையா. நீங்கள் இதை ரிசர்ச் பண்ணி பாருங்க.
எந்தெந்த விஷயங்களில ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாக உண்மை என்று நான் நம்பிக்கொண்டிருந்த விஷயம் பொய் என்று இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்க யோசித்து பாருங்க. அதெல்லாம் ஏன் வேதாகமத்தையே நான் எடுத்து வாசிக்கும் போது, ஆரம்ப காலகட்டத்திலே நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அப்போ உங்களுக்கு இந்த வசனம் இதுதான் சொல்லுது போல அப்படின்னு புரிஞ்சு வச்சிருப்போம். சில பாஸ்டர்களும் என்ன செய்வாங்க, இதுதான் அதனுடைய அர்த்தம் என்று கூட உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே அந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிற வெளிச்சம் வரும்போது நம்ம ஒரு பரிபூர்ணமான சத்தியத்துக்குள்ளாக என்ன செய்கிறோம், கடந்து போகிறோம். உண்மையா இல்லையா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் ஒரு வசனத்தை வாசித்து இதுதான் சத்தியம்னு புரிஞ்சு கொண்டது இருக்கும். இப்போ நீங்கள் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் புரிந்து கொண்ட விஷயத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் என்ன செய்யுது இருக்குது. ஏன் அப்படின்னா இயற்கையாகவே நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அந்த குறைவுள்ள அறிவிலே நாம் பேசுகிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளும். அதனால வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, எந்த மனிதனும் பொய்யன், நம் எல்லோரும் பாவிகள். அப்ப இதனால நம்ம என்ன செய்ய முடியாது, நீதிமானாக மாறவே முடியாது. என்னுடைய உண்மை பேசுகிற விஷயத்தை வச்சோ, நான் வாழ்கிற உண்மையுள்ள வாழ்க்கையை வச்சோ நான் நீதிமானாகிறது இல்லை. மாறாக ஒரு நீதிமான் என்பதை எப்படி நீங்கள் முழுக்க இந்த மனிதன் நீதிமான் அல்லது நான் நீதிமான் என்பதை எப்படி நீங்கள் அடித்து சொல்லலாம் என்றால், உங்கள் குறைகளை அறிக்கையிட்டீர்களானால் நீங்கள் நீதிமான் ஆகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ முதலாவது குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்கள் பிழைகளை உணர்ந்து தேவனிடத்திலே உங்களை அப்படியே அர்ப்பணிக்கிற ஒரு மனிதன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமான். புரியுதுங்களா? ஆதாரமா ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்களேன் பாப்பா. யாராவது? ரொம்ப யோசிக்க வேணாம், சொல்லிடுறேன். சகையுமே எடுக்கலாம். வெரி குட். சகையுமே என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஆனால் நேரடியாக உங்களுக்கு ஒரு வசன ஆதாரத்தை காமிக்கிறேனே. லூக்கா எழுதின சுவிசேஷத்து புத்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். 18, 13, 14 வசனங்கள். நல்ல கவனிங்க. ஒரு ஆயக்காரன் தூரத்திலே நின்று, நல்ல கவனிங்க, தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆயக்காரன் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறான். அதே சமயத்தில் ஒரு பரிசேயனும் என்ன செய்கிறான், தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறான். அப்ப தேவ சமூகத்தில் இவர்கள் இருவரும் ஜெபிக்க போகிறார்கள். இந்த பரிசேயன் யார், எப்படிப்பட்டவன்? நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு நிற்கிறாள். நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வாழ்ந்து வெறித்தனமாக அதில் இருக்கிற ஒரு மனிதர். அவர் போய் என்ன ஜெபிக்கிறார், தான் வாழ்க்கையிலே தான் எப்படிப்பட்ட நீதிமான், நான் எப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்கிறவன், நான் எப்படிப்பட்ட பரிசுத்தவான். அவர் உண்மையில் எப்படி வாழ்றார், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வாழ்றனால தான் இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, வாரத்தில் எத்தனை முறை இவர் உபவாசம் போறாரா, வருமானத்தில் எவ்வளோ பங்கு ஆண்டவருக்கு கொடுக்குறாரா, அள்ளி கொடுக்குறாரு, ஏழை ஏழைக்கு உதவி செய்கிறாரு. எல்லாம் நற்கிரியை நிரம்பி இருக்குது இவர் வாழ்க்கையில். அந்த நற்கிரியைகளை தேவனுக்கு முன்பாக போய் என்ன செய்கிறாரு, பயங்கரமாக அறிக்கையிடுறாரு. உடனே ஆண்டவர் இவனே நீதிமான் அப்படின்னு பரிசேயனை பார்த்து என்ன செய்யலை, சொல்லலை. தூரத்தில் ஒருத்தன் பக்கத்தில் கூட வரல. அந்த வசனம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. இந்த பரிசேயன் பக்கத்தில் போயிட்டான். அந்த ஆலயத்துக்கு போகும்போது ரொம்ப நெருக்கமாக போய், சிலலாம் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போகிறதுக்கு லஞ்சம் தள்ளிட்டு உள்ளே போய் பக்கத்தில் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி இந்த பரிசேயன் என்ன செய்கிறான், ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக. ஏன் அப்படின்னா இவனுக்குள்ள அந்த அவன் செய்கிற நற்கிரியைகள், அவன் செய்கிறதெல்லாம் ஒரு பெருமை அவனுக்குள்ளே உண்டாக்கிடுச்சு. நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தமானு தெரியுமா, நான் எவ்வளோ ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்குறேன் தெரியுமா, நான் எவ்வளோ ஏழைகளுக்காக உதவி செய்கிறேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேன் தெரியுமா. அது ஒரு பகட்டை உண்டாக்கி, பெருமையை உண்டாக்கி, தேவன் பக்கத்தில் அப்படியே துணிகரமாக அப்படி போய் நின்று பெருமையாக பேசுகிறக்கூடிய ஒரு லெவலுக்கு இந்த பரிசேயனுடைய ஆவி என்ன செய்யுச்சு, மாறிடுச்சு. ஆனால் ஒரு பாவியாகிய மனிதன், ஒரு ஆயக்காரனாகிய ஒரு மனிதன் தூரத்தில் அவன் நின்று அவன் கண்களை கூட ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்க அவனுக்கு என்ன இல்லை. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு கூடி குறுகி போய், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவன் அல்ல இவனே
பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக மாற்றப்பட்டு கடந்து போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நன்றாக கவனிங்க, நீதிமான் என்று யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே சரணாகதி எந்த மனிதன் அடைகிறானோ அவனை தான் நாம் நீதிமான் என்று என்ன செய்ய முடியும். ஏன்னா உண்மை பேசுறவன் இருக்கவே முடியாது, முழுக்க முழுக்க நல்லது செய்கிறவன் இருக்கவே முடியாது. மனுஷன் ரெண்டு கலந்த கலவை. ஒரு பக்கத்து கடவுள் மாதிரி இருப்பான், ஒரு பக்கத்து பிசாசு மாதிரியும் சேட்டை பண்ணுவான், எல்லாமே இருக்கும். திடீர்னு தேவதூதர் போல நம்ம முகம் இருக்கும். சில நேரங்களில் அன்பு பொங்கும். கணவன்மார்களாம், என்ன இவ திடீர்னு இப்படி இருக்க மாட்டாளே, அந்த அளவுக்கு திடீர்னு. ஏன்னா சில வசனங்கள் அவங்கள ஒரு சமயத்தில் வாசிக்கும் போது அது ஒரு மாதிரி பண்ணிடும். அந்த ஒரு 2-3 நாள் அவங்க ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. ஆண்கள் அப்படித்தான். சில நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏதாவது ஒரு இன்று இடைப்பட்டுச்சுன்னா அப்படியே பெரிய பரிசுத்தவானா ஒரு 3 நாள் காட்சி அளிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன போகிற என்ன செஞ்சிடும், மங்கீரன். அப்புறம் அப்படி ரியலாக மாறிடுவாங்க. யதார்த்தமாக எப்படி இருப்பாங்களோ அப்படி மாறிடுவாங்க. மனுஷன் அப்படிதான் என்ன செய்யறான், ஆமாம் இருக்கிறான். ஆக நம்ம இதை வச்சு நீதிமானா எந்த மனுஷனையுமே என்ன செய்ய முடியாது. இந்த உலகத்திலே உலகம் போற்றும் உத்தமர்கள் கூட அவங்களுக்கு ஒரு கருப்பு பக்கம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு கருப்பு பக்கம் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இதை வச்சு ஒருத்த நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. அதை வச்சு நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பா போயிடும். அப்ப எதை வச்சு நீங்க ஒருவனை நீதிமான் என்று அடையாளப்படுத்த முடியும், அல்லது உங்களையே நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால், நீங்கள் உங்க வாழ்க்கையில உங்க தப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் பாவியாகியவன், நீர்தான் என்னை பரிசுத்தமாக்க முடியும், நான் குறைவுள்ளவன், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை ஒத்துக்கிற அந்த மனோபாவம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் நீதிமான்னு வேதம் பேசுது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அதனால தான் மீட்கப்பட்ட ஜனங்களை, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டத்தை வேதம் நீதிமான்கள் என்று சொல்கிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய தவறுகளை வெளிப்படையாக தேவனிடத்திலே ஒப்புக்கொண்டு தேவனுடைய கிருபையால் தான் நான் நீதிமானாக மாற்ற முடியும் என்று ஒத்துக்கொண்டோம். அந்த உண்மையை பச்சையாக ஒத்துக்கொண்டபடினால் ஆண்டவர் நம்மை பார்த்து எப்படி அழைக்கிறாரு, நீதிமான். நீங்கள் எல்லாரும் என்ன செய்றீங்க, தேவனுடைய பார்வையில் யாரெல்லாம் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டு தேவ கிருபையை அண்டிக் கொள்கிறீர்களோ நீங்கள் நீதிமான். தைரியமாக சொல்லலாம், அப்படிப்பட்டவங்க அப்படித்தான் சொல்ல முடியும். 100% நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது. சில விளம்பரத்துலாம் பாருங்களேன், இந்த க்ளீன் பண்ணுற சில பொருட்கள்லாம் இருக்கும் உலகத்தில், சோப்பு, பேஸ்ட்டு எல்லாமே இருக்குமா. அதில் பாருங்கள் எத்தனை சதவீதம் க்ளீன் பண்ணுமா, ரொம்ப விவரமாக 100% போட மாட்டான். ஃபைன் வந்து 99 நிற்கும். பார்த்துருக்கீங்களா அந்த விளம்பரங்கள் எல்லாம்? அப்படியே 95 நிற்கும். 95% க்ளீன் பண்ணுங்க, மிச்சம் அது கொஞ்சம் குறை இருக்குதுங்க. அதில் உலகத்தில் நாம் கண்டுபிடிச்ச பொருளும் குறைவுள்ள பொருளாக தான் இருக்கும். எல்லா பொருட்களையுமே குறையாக தான் இருக்கும். நம்மக்கிட்டையும் அதே குறைகள் என்ன செய்யுது. ஏன்னா நம்மளே ஒரு குறைவுள்ள ஆளாக இருக்கிறனால நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி தான் இருக்குது, குறைவுள்ளதாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது, நான் யார் என்று தேவனிடத்திலே ஒப்புக்கொள்ளும் போது, அந்த மனிதர்களை தான் வேதம் எப்படி அழைக்குது, நீதிமான் என்று அழைக்கும். யாருமே அதில் விதிவிலக்கல்ல. நீங்கள் பெரிய தீர்க்கதரிசி ஏசாயாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏசாயா ரொம்ப பரிசுத்தமானா? நம்ம பைபிளில் பார்க்கும்போது ஏசாயா மாதிரி ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்ய முடியாது. பா, அப்படி ஒரு, எனக்கெல்லாம் ஏசாயாவை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வைராக்கியமாக காம்ப்ரமைஸே ஆகாத ஒரு தீர்க்கதரிசி. வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அதில் ரொம்ப யூனிக்கான ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா ஏசாயா. அந்த ஏசாயாவை பாருங்களேன், நல்லா தீர்க்க தரிசனம்லாம் உரைக்கிறார், எல்லாம் சூப்பராக அவர் இருக்கிறார், பெரிய தீர்க்கதரிசி. 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அப்போ தான் ஏசாயாவுக்கே தான் யாருங்கிறத உணர்றாரு. அதை வாசிக்கலாமா? ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நான், யார் ஏசாயா சொல்றாரு, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். இந்த பைபிளில் வாசிக்கும் போது அந்த 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 என்ன சொல்றது, அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க,
அந்த வசனத்தினுடைய அந்த சாரம் குறையாமல் வாசிக்கணும். அந்த உணர்ச்சியோடு ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குன்னா அந்த உணர்ச்சியோடு வாசிக்கணும். உப்புச்சப்பு இல்லாமல் அதை என்ன செய்யக்கூடாது. இப்போ அந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும்? ஐயோ அதமானேன், ஐயோ அதமானேன் அல்ல அல்ல இல்லை இல்லை என்ன எப்படி இருக்கிறது? ஐயோ அதமானேன். ஏன் அப்படின்னா தேவனை பார்க்கிறாரு. தேவன் சிங்காசனத்தில் உயர்ந்திருக்கிறார். அங்கே தேவ தூதர்கள் எல்லாம் தங்களுடைய செட்டைகளினால் தங்களுடைய உடம்பை மூடிக்கொண்டு இன்னொன்று 2 செக்கையினால் பறந்து கொண்டு தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அந்த பரலோக தரிசனத்தை பார்க்கிற உடனே, அதை பார்த்த உடனே தான் யாருன்னு உணர்றாரு. அவர் சொல்ற சத்தத்தை பாருங்க. ஒரு நெருப்புக்குள்ள போய் விழுந்தா ஒரு மனுஷன் எப்படி துடிப்பான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவர் துடிச்சு அந்த வார்த்தையை பேசுறாரு. ஐயோ நான் அதமானேன். என்ன, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? யாரு இந்த வாயினால என்ன சொல்லிட்டு வந்தாரு? 6ஆம் அதிகாரம் வரைக்கும் யார் இவரு? பெரிய தீர்க்கதரிசி, கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கித்தவர். மாடு தன் எஜமானனை அறியும், கழுதை என்ன செய்யும்? தன் எஜமானனை என் ஜனங்களோ அறியவில்லை, அறியாமையினால், இப்படி எல்லாம் பயங்கர வைராக்கியமாக மக்களுக்கு பேசினவர் தான். ஆனால் ஏசாயாவினுடைய பலவீனம் எப்பே தெரிந்ததுன்னா, கடவுளை பார்க்கும்போது தான் என்ன செஞ்சு, அவரை பார்த்த உடனே தாயாரு தன் நாவு யாரு? அசுத்த வார்த்தை பாருங்க. அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன் அலறாரு தேவன்கிட்ட பார்க்கணும். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அருமையானவர்களே, பரிசுத்தமான தெய்வத்தினிடத்திலே நீங்கள் நெருங்க 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 நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத என்ன செய்ய முடியும்? நீங்க பார்க்குறீங்க, நான் போட்டிருக்க வெள்ளை ட்ரெஸ் தெரியுதா? பார்க்கும்போது ரொம்ப என்ன செய்வேன்? எவ்வளோ பெரிய சுத்தம். வீடியோவில் பார்க்கும்போது எந்த வண்ணான் வெளுத்தான் தெரியல, அந்த அளவுக்கு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இதை விட வெள்ளையான ஒரு இடத்துக்கு நான் போய் நிற்கும் போது தான் தெரியும் என் ட்ரெஸ் எப்படிப்பட்ட மங்களான ட்ரெஸ் அப்படின்னு என்ன செய்யும் தெரியும். நிறைய குடும்பத்தில் நம்ம சகோதரிகள் தக்காளி சாதத்தை பிரியாணின்னு கொடுத்து எப்போதும் அதை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு புருஷனுக்கு என்ன தான் தெரியும்? தக்காளி சாதத்தை பார்த்தாலே பிரியாணி நல்லா இருக்குமா? என்னைக்காவது ஒரு தப்பி தவறி எங்கேயாவது பிரியாணியை சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓ இதுதான் பிரியாணியா? ஏன் மனைவி வேற எல்லாம் செஞ்சு கொடுத்தா அதைத்தானே பிரியாணி நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி என்ன செய்யணும்? தேவன் பட்சத்தில் நெருங்க 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 நாம எவ்வளவு பெரிய குறை உள்ளவர்கள் என்று அப்பதான் என்ன செய்யும்? ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நீதிமானா மாற முடியும்னா, எவ்வளவு பக்கத்திலே அவன் போகிறானோ அவ்வளவாய் தன் குறைகளை உணர்வான். அப்படி குறைகளை உணர்கிற மனிதன் தான் யாரு? நீதிமான். அப்போ உங்க குறை அதிகமா உணர்ந்து நீங்க ஆண்டவரை சரணாகதி அடையணும்னா நீங்க அப்பா பக்கத்தில் என்ன செய்யணும்? நெருங்கி போகும். நெருங்க நெருங்க நெருங்க. அடுத்தவர்கள் அல்ல, நானே அசுத்த உதடுள்ள மனிதன் என்பதை உணர்வீங்க பாருங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ நீதிமான். அப்ப உங்களுக்கு நீங்களே உள்ள சொல்லிக்கலாம், நான் நீதிமான். எப்போது நம்மை உணர்கிறோமோ நாம் அப்போது நீதிமானாக நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யுது? தெளிவா சொல்லுது. யோபு செய்த பாவம், யோபு செய்த பாவமா? யோபு பாவமே செய்யவில்லை என்றல்லவா நாங்கள் யோசிச்சோம். ஆண்டவரே யோபு பார்த்து என்ன சார் சொல்றாரு? உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். உண்மை. அது தேவன் நேரடியாக யோபுவை பார்த்து சொன்ன உண்மை அது. ஆனால் யோபு விட்டு அதுக்காண்டி தப்பே இல்லையா? தப்பு இருந்துச்சு. அந்த தப்பை யோபு எப்போ உணர்றாருன்னு தெரியுமா? நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், தேவனை எப்போ பார்க்குறாரோ அப்போதான் அதை உணர்றாரு. பாவியான மனுஷன் வந்து என்ன சொன்னாலும் நமக்கு சிலத்தில் உணர்வு என்ன செய்யாது. நண்பர்கள்லாம் வந்து அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, யோபு விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. ரியல் உலக வாழ்க்கையில் உண்மையிலேயே அவர் நீதிமான் தான். யோபுக்கிட்ட எந்த குறையும் இல்லை. ஆனால் நமக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கும்? புரியுதுங்க நான் சொல்ல வருது? யோபு அறிந்து எந்த தவறுமே செய்யலை. யோபு நீதிமான் தான். அதனால யோபு நீதிமான் என்ன செய்ய முடியாது? கொஞ்சம் குழப்பமாக தெரியுதுல?
ஆமாம், இது கொஞ்சம் குழப்பமான உண்மை, அவ்வளோதான். யோபு அறிந்து எந்த பாவமும் என்ன செய்யலை, அவன் நீதிமான் தான். ஆனால் யோபு கிட்ட என்ன இருக்குது? குறைவு இருக்கிறது. அந்த குறைவை அவனால் எப்போ கண்டுபிடிக்க முடிச்சுன்னா, கர்த்தரிடத்தில் நெருங்கும் போது, அல்லது கர்த்தர் தன்னிடமாய் நெருங்கி வரும் பொழுது அவன் கண்டுபிடிச்சு தன் குறைகளை என்ன செய்கிறான், சொல்கிறான். ஆண்டவர் கடைசியாக யோபுவை நெருங்கி வருகிறார். பெருங்காற்றினால் யோபுவுக்கு ஆண்டவர் உத்தரவாகிறார். அப்போது யோபு சொல்ற அந்த வார்த்தையை கவனிங்களேன். யோபு 42 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யார் பார்த்து சொல்றாரு? நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை யோபு கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எவனையோ பார்த்து சொல்லல. அறிவில்லாமல் ஆலோசனை அபத்தமாக்குற இல்ல, கண்ணாடியை பார்த்து என்ன செய்யறாரு? இப்படி வச்சுக்கங்க, வேண்டாம். யோபு எப்படி பார்த்து பேசுறாரு? ஏய் நீ யாரா அப்படின்னு பேசுறாரு. எப்படி பேசுறாரு? அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். ஆண்டவர்கிட்ட இப்பதான் ஆண்டவர் பக்கத்தில் வரும்போதுதான் யோபு கொண்டு புரியுது, நான் ஒரு அளப்பல் பேர்வழி. ரொம்ப நேரமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அலப்பிக்கிட்டு இருந்துட்டு ஆண்டவரே. யோபு நீதிமான் தான். ஆனால் அந்த உபத்திரவ காலத்திலே கொஞ்சம் தேவனை புரிந்து கொள்ளாமல், நான் நியாயம் இல்லாமல் தண்டிக்கப்படுகிறேன் என்று ஆண்டவருக்கு எதிராக சில வார்த்தைகள் என்ன செய்கிறாரு? அது வழியில் வேதனையில் அவர் சொல்கிற வார்த்தை. ஆண்டவரத்தை பெருசாக எடுத்துக்கல தான். என்னதான் இருந்தாலும் அது தப்பு தானே. என்ன காரணத்துக்காகவோ இருந்தாலும் தேவன் நல்லவர். நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த சோதனை என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அவர் நீதி உள்ளவர் தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் யோபு பேசுகிற எல்லா வார்த்தையும் பாருங்களேன், நியாயம் இல்லாமல் நான் தண்டிக்கப்படுகிறேன், நான் எந்த தப்புமே செய்யலை, அநியாயமாய் தேவன் என்னை என்ன செஞ்சிட்டாரு, என்னை எப்படி உபத்திரவத்துக்குள்ள தள்ளிட்டார். இந்த வார்த்தையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய பிளான் யோபுவுக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஆண்டவர் யோபுவை வைத்து சாத்தானை வெட்கப்படுத்தும்படியாக அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? உண்மையுள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சாத்தா முகத்தில் கரிய புசுறக்காண்டி யோபு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கே வைத்து செயல்படுகிறார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு தருகிறார். எவ்வளவோ விஷயங்கள் அதில் ஆண்டவர் ஆழமான பார்வையோடு அங்கே செயல்படுத்திக்கிட்டு வர்றாரு. ஆனால் யோபுவுக்கு அது என்ன செய்யலை, தெரியலை. தான் நியாயமில்லாமல் தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி தேவனிடத்தில் முறையிடுகிற அந்த ஒரு குற்றத்தை அவர் செய்தார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க, அதை பேசுகிறாங்க. அது உண்மையும் கூட. ஏனென்றால் இந்த ஒரு வார்த்தை யோபு உண்மையிலேயே நான் எப்படிப்பட்டவன் என்பதை அழகாக என்ன செய்கிறாரு, விளக்குகிறார். நான் அளப்பினேன், ஆலோசனை என்ன செய்கிறேன், அறிவில்லாமல் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அளப்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தன் தவறை யோபு நேர்த்தியாக என்ன செய்கிறார், அந்த இடத்துல அறிக்கை இடுகிற விஷயத்தை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். பின்பாக யோபு தன்னைத்தானே தேவனிடத்தில் தாழ்த்துகிறார். தான் எவ்வளவு குறைவுள்ளன் என்பதை இந்த 42 அதிகாரத்திலே உணர்கிறார். தேவன் அதுக்கப்புறம் யோபுவுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பின்பாக என்ன செய்ய முடியுது. அப்போ நல்லா கவனிங்க, அவ்வளவு பெரிய யோபுவாகவே இருந்தாலும் கூட அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, குறை இருந்துச்சு. அவரும் நிறைய விஷயங்களை அலப்பிக்கிட்டு தான் இருந்தார். அது எப்போ அவருக்கு தெரிஞ்சுன்னா, தேவனிடத்தில் பக்கத்தில் நெருங்கும் போது அந்த உண்மை அவருக்கு தெரிந்து அவர் முழுமையான நீதிமானாக அங்கே என்ன செய்கிறாரு. முழுமையான நீதிமான் யாரு? தன் பிழைகளை உணர்கிறவன், நான் குறை உள்ளவன் என்று அறிகிறவன், அந்த உண்மையை அறிகிறவன் தான் முழுமையான நீதிமான். நீங்கள் நல்லது செய்யலாம், நீங்கள் பொய் பேசாமல் இருக்கணும்னு முயற்சி பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாங்க. ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் பொய் கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். நீங்கள் அறிந்தோ அறியாமலேயோ உங்கள் வாழ்க்கையில் பொய் என்ன செஞ்சிருவீங்க, சொல்லுவீங்க. அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைவு. அந்த குறையை நாம் உணரும் போது தான் நாம் முழுமையான நீதிமானாக என்ன செய்கிறோம். இப்போ ஆஃப் கேஜாக இருக்கிறோம். எனக்கே தெரியல பிரதர், என்னை பற்றி திடீர்னு நான் நல்லவனாக இருக்கிறேன், திடீர்னு நான் நல்லவனாக இருக்கிறேன், திடீர்னு எங்கேருந்து கோபம் வருதுன்னே தெரியல, மூக்குக்கு மேலே வந்துடுது, என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன தெரியல, நான் யாருன்னு எனக்கே தெரியல. ஆமாம், உங்களுக்கு புரியுதா யார் நீதிமான்னு? ஆமே, நம் பிள்ளைகளை நாம் உணரும்போது நாம் என்ன செய்கிறோம், அதுதான் உண்மையான நீதிமான். அப்படிப்பட்டவன் தான் முழுமையான பரிபூரணமான நீதிமான் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது. நம்பர் 2 யார் நீதிமான் என்றால்,
தீமைக்கு தீமை செய்யாமல். ஒரு மனிதன் உங்களுக்கு தீமை செய்கிறான் அப்படின்னா அந்த தீமைக்கு தீமை செய்யாமல் தேவனுடைய கரத்தில் யாரெல்லாம் விட்டு விடுகிறீர்களோ அவங்க தான் யாரு? இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நீதிமான் என்ற தகுதி இருக்குதா? என் வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலும் எனக்கு எதிராக தீமை செய்கிறவர்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம், யானைக்கு ஒரு காலம் வந்தா இன்னைக்கு கையை நீட்டி என்னை அவமானப்படுத்திட்டில்ல, எனக்கு ஒரு காலம் என்ன செய்யும் வரும், அப்போ நான் என்ன செய்வேன்? வச்சு செய்வேன். சொல்கிறாங்களா? உலகத்தில் மாத்திரம் இல்லை பிரதர், நாங்களே கூட சம்டைம் வாசிக்கலாமே இந்த வசனத்தை. 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம். அதாவது அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது இந்த 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்கிறதா? நோக்கமாக இருக்கிறது. கவனமாக இருக்கிறது. தீமை செய்தவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் எப்படி இருக்கிறதா? விரோதமாக இருக்கிறதா. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க கூடாது. இங்கே நீதிமான்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம வாசித்தாலும் நீதிமான்களை குறித்து சொல்ல வரும்பொழுது மேலே சில வசனங்களையும் பேதுரு என்ன செய்கிறாரு? குறிப்பிடுகிறார். அதில் 9ஆம் வசனத்திலிருந்து என்ன வாசிக்கிறோம்? தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல். புரியுதுங்களா வசனம்? தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் அப்படி நீங்களே சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறபடி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. இங்கே நீதிமானுடைய தகுதி நிறையா இருக்குது. இந்த இடத்துல நீதிமான் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு எப்படி இருக்குது? நிறைய வார்த்தைகள் இருக்குது. அவன் பொல்லாப்புக்கு தன் நாவை என்ன செய்வான்? விளக்குவான். கபடத்திற்கு தன் நாவை உதடுகளை என்ன செய்வான்? விலக்கி பாதுகாத்துக் கொள்வான். பொல்லாப்பை விட்டு நீங்குவான். நன்மை செய்வான். சமாதானத்தை நாடுவான். அதை பின்தொடருவான். இப்படி என்று நீதிமான்களுடைய அந்த குணாதிசயங்கள் என்னவென்று நிறைய ஒரு பட்டியலே போடுது. அதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன? தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும். ஒரு நல்ல நீதிமான், ஒரு முழுமையாக்கப்பட்ட ஒரு நீதிமான் என்ன செய்ய மாட்டான்? அவன் தான் நீதிமான். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. தீமைக்கு நான் சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு என்ன செய்ய? காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தருக்கு என்ன செய்ய? தீமைக்கு நான் சரி கட்டுவேன். என்ன சொல்ல வர்றாருன்னா பழி வாங்காத. இங்க சொல்லக்கூடிய சொல் என்ன? நீ பழி வாங்காத. உனக்கு ஒருத்தன் அநியாயம் செஞ்சுட்டான், உன்னை ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்க, உங்களை ஒரு சிலர் அவமானப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்களை அவங்க தடுத்துட்டாங்க. இப்படி இந்த உலகத்திலே பொறாமை பிடித்த மக்கள் உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா செய்கைகளையும் நடக்கத்தான் செய்யும். அப்படிதானே? இந்த வசனம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? அதையும் இந்த வசனம் தெளிவுபடுத்தியது. ஆமாம், நிச்சயமாக ஒரு நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். நீதிமானுக்கு அநேக, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு கெட்டவனுக்கு அநேக துன்பங்கள் அப்படின்னு இல்லை, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வருமா? நீங்க எல்லாம் பல டைம் யோசிப்பீங்க, எனக்கு மட்டும் எங்கிருந்து தான் பிரச்சனை வருது இல்லை, என்ன தேடி வருது, ஆண்டவர் கூட இருக்காரான்னு தெரியல பிரதர், என்ன தேடி பிரச்சனை வருது, ஒன்று போனா ஒன்று ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரா? சில நேரங்களில் பாஸ்ட் மேலே இந்த ஆள் ஒழுங்காக ஜெபம் பண்ணல போல, பாஸ்ட் சரியில்லை, அவர் ஒழுங்காக எனக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை, அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் நீதிமானாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை துன்பம்? அநேக துன்பங்கள் வரும்.
நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். நீங்கள் பைபிளில் பார்க்குற எல்லா நீதிமான்களும் அநேக துன்பங்களுக்குள்ளாக என்ன செஞ்சாங்க? கடந்து போனார்கள். நீங்கள் தங்கமாக இருந்தீங்கன்னா உங்களை அவாவா அடித்து காதில் மாட்டலாமா, கையில் மாட்டலாமா, உடம்புல மாட்டிக்கலாமான்னு தான் என்ன செய்வான்? இருப்பான். அதனால தான் யோபு இப்படி பாடுறாரு, ஆண்டவர் என்னை பொன்னை போல என்ன செய்கிறாரு? புடமிடுகிறார். நீங்கள் தங்கமாக இருந்தீங்கன்னா உங்களை போட்டு உருக்கி உங்களை அடித்து தீட்டி இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். தங்கம் இல்லைன்னா சீ அப்படின்னு ஒரு வாரத்தில் கடை அந்த எவனை என்ன செய்ய மாட்டான்? சீண்ட மாட்டான். அப்போ நீங்கள் நீதிமானாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு எத்தனை துன்பம் வரும்? அது சொல்லவே முடியாது. அநேக துன்பங்கள் என்ன செய்யும்? வரும். ஆனால் அப்படி உங்களுக்கு அநேக துன்பம் அளிப்பாங்க. உங்களுக்கு துன்பம் வரும்போது உங்களுக்கு துன்பம் அளித்த நபர்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கிடைக்கும் போது ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுப்பார். நீங்கள் நீதிமானா அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களை காண்பிக்கும்படி ஆண்டவர் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தையும் ஆண்டவரே திறந்து கொடுப்பார். என்ன செய்யறான் பார்ப்போம், என் பிள்ளை என்ன செய்யுதுன்னு என்ன செய்வோம் பார்ப்போம், கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்வார்? பார்த்துருக்கீங்களா? நம்ம இதை அழகான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்ல போனால் தாவீதை என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். தாவீது படாத துன்பமா? தாவீது எத்தனை வயசில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் தெரியுமா? 16 வயசில் தாவீது அரசனாக சாமுவேல் தீர்க்கதரிசியினால் என்ன செய்யப்பட்டார்? அபிஷேகம் பண்ணப்படுறார். சரி, எத்தனை வயசில் தாவீது ராஜாவானார்னு தெரியுமா? வெரி குட். 30 வயசில் தாவீது என்ன செய்கிறாரு? எத்தனை வருஷம் அப்போ ராஜாவா அபிஷேகம் பண்ணி ராஜாவா இல்லாமல்? எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்களேன். ராஜாவாக அபிஷேகம் பண்ணியும் ராஜாவாகாமல் 14 வருஷம். 16 வயதில் அவர் அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்றால் 30 வயசில் அவர் அரசவையில் ராஜாவாக அமர்ந்தார் என்றால் கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக 14 வருடம். இந்த 14 வருட தாவீதினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்தீங்களா? ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம், தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். தேவன் தாவீதோடு கூட என்ன செய்கிறாரு? பா இருக்கிறார். இருந்தபடினால்தான் சிங்கத்தை என்ன செய்கிறாரு? கிழிக்கிறார், கரடியை கிழிக்கிறார். ஆண்டவர் கூட இருந்தனால அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் அந்த 14 வருஷமும் படாத பாடுபடுறார். அது சார் உங்களை எப்படா குத்தி போடலாம் அப்படின்னு வெளியே ஒரு படையே காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி துன்பம் இல்லை. நீங்கள்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறன்னு சொல்ல போனால் தாவீதுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்போ தாவீது கிடப்பான், கண்ணில் படுவான், போட்டணும் அப்படின்ட்டு என்ன செய்யறான்? பின்னால் ஒரு படையே சுற்றிட்டு வருது. பல முறை சவுல் என்ன செய்கிறாரு? ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. அங்கே நிற்கும் போது ஈட்டியை தூக்கி தாவீதுக்கு நேரம் என்ன செய்வார்? அப்படியே நைஸாக தாவீது வா உன்னை பார்க்கணும், வந்து உன் முகத்தை கொஞ்சம் தரிசனத்தில் காமிச்சிட்டு போ, ரொம்ப ஆசையாக கூப்பிட்றாரு, பாசம் பொங்குதே, சரி ரைட்டு போவோம் அப்படின்னு வருவார். யார்? தாவீது. நல்லா பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். திடீர்னு சைக்கோ மாதிரி சவுல் என்ன செய்வார்? ஈட்டி எடுத்து தாவீதுக்கு நேராக வீசுவார். ஒரு இமை போடுதல ஒரு நூல் இடையில அப்படி தாவீது என்ன செய்வார்? அங்கங்கே பாதுகாக்கப்படுவார். இல்லை இப்போ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். கேட்குறதுக்கே பயமாக இருக்குல்ல? உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் எப்போவுமே அந்த 14 வருஷமும் தாவீது தன் குடும்பத்தோடு இல்லை, தன் நாட்டுக்குள் இல்லை. அவர் சௌரியமான சாப்பாடு அவருக்கு கிடைக்கல. எங்கு பார்த்தாலும் துன்பம். குகையில் போய் ஒளிந்து கிடக்கிறார் சவுலுக்கு பயந்து. அண்டை நாட்டிலே தஞ்சம் புகுந்து தன் உயிருக்காக அங்கே போய் கோமாளியாக நடித்து அந்த கிணற்றினுடைய தண்ணீர் எனக்கு கிடைக்காதா, அந்த தண்ணீரினால் என் தாகத்தை தீர்க்க மாட்டேனா ஏங்கி யோசிச்சு பாருங்க. பாலைவன வாழ்க்கையில் மலையிலையும் குகையிலையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தான், ஆனாலும் அலைந்து திரிகிறான். எத்தனை உபத்திரவங்கள், எவ்வளவு கஷ்டம். ஆனால் சில நேரங்களிலே யாரு தன்னை கொல்லணும்னு நினைக்கிறானோ அந்த சவுல் ஈஸியாக தாவீது கொள்ளும்படியான வாய்ப்பை கிடைக்குது. கிடைச்சிச்சா? பைபிளில் பார்க்குறோம்ல, தலைவர் கெபியில் போய் என்ன செய்கிறாரு? மலஜலாதி கழிக்க போகிறாரு. பின்னால் தலைவர் தாவீது என்ன செய்கிறாரு? கையில் ஆயுதம் இல்லை, எதுவும் இல்லை, தலைவர் கொத்த மாட்டிக்கிட்டார். சுத்து போட்டு சூப்பராக என்ன செஞ்சுருக்கலாம்? சவுலை அனுப்பி விட்டுட்டு
தாவீது ராஜாவா போய் என்ன செஞ்சிருக்கலாம்? ஏன்னா எப்படா தாவீது வருவான்னு ஒரு கூட்டமும் காத்துக்கிட்டு இருக்குது, ராஜாவா வேற உட்கார வைக்கலான்ட்டு. சவுலுக்கு இல்லாத ஒரு நல்ல பெயர் யாருக்கு இருக்குது? தாவீதுக்கு இருக்குது. எல்லா வாய்ப்பும் தாவீதுக்கு கிடைத்தும் சவுலை தாவீது என்ன பண்ணல? கொல்லல. தீமைக்கு நான் தீமை செய்வேன், உதாசீனத்துக்கு நான் உதாசீனப்படுத்துவேன் என்று அந்த நீதிமான் என்ன செய்ய? தாவீதுக்கு தவறு இருந்தது, பாவம் செய்தார், பாவம் செய்தார். ஆனா அவருடைய அந்த நீதி எங்க வெளிப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்திலே வெளிப்பட்டுச்சு. ஈஸியா பொறுத்தட்டு அவர் ராஜாவா என்ன செஞ்சிருக்கலாம்? மாறி இருக்கலாம். ஆனா அதை தாவீது என்ன செய்யல? விரும்பவே இல்லை. கர்த்தருடைய கரத்திலே கொடுத்துட்டார். ஆண்டவர் நீங்க பாத்துக்க, சவுல் தவறானவன் தான், தவறாக செயல்படுகிறவன் தான், எனக்கு தெரியும். நீங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் தான் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? நீர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கையை போடுவது எனக்கு அது விளக்கப்பட்ட காரியம். எவ்வளவு உத்தமத்தில் இருந்திருக்கான் பாருங்களேன். ஒரு வாய்ப்பு கிடைத்தும் கூட சவுலை அவமானப்படுத்தி சவுலை கொலை செய்துவிட முடியும் என்ற வாய்ப்பு கிடைத்தது போது கூட அதை தாவீது பயன்படுத்திக் கொள்ளவே, அதான் நீதி, அதான் நீதி. ஏன் ஆண்டவர் நீங்க உங்களுக்கான நீதியை நீங்க தேடிக்கொள்ளக்கூடாது, நீங்க போய் பழிக்கு பழி வாங்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய இடத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? வெரி குட், அதுவும் ஒரு பாயிண்ட். கர்த்தருடைய விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் நான் ஒரு சில விஷயத்தை சொல்றேன். ஏன் ஆண்டவர் நீங்க துன்பம் இழைக்கப்பட்டவங்க தான், ஒரு தப்பானவனை கூட, ஒரு அயோக்கியனுக்கு கூட நீங்க நீதி வழங்கக்கூடாது. அந்த வாய்ப்பு கிடைச்சா கூட நீங்க செய்யாதீங்க, நீங்க மற்றவங்களை அவமானப்படுத்தாதீங்க, நீங்கள் அடுத்தவங்களை இழிவுபடுத்தாதீங்க என்று கர்த்தர் ஏன் சொல்றாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. முதலாவதாக ஒரு முக்கியமான விஷயம், எந்த சம்பவமும் முழுமையாக உங்களுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் என்ன செய்யாது? தெரியாது. ஏன் அவைகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றான்னா, உங்களுக்கு இந்த உலகத்தில் முழுமையாக எந்த அறிவும் இல்லை, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். சிமேயு தாவீதை ஏன் இழிவுபடுத்தி பேசினா? தாவீது உடனே அவனை என்ன பண்ணிருக்கலாம்? சிமேயுவை போட்டு தள்ளிருக்கலாம். தாவீதுக்கு விரோதமாக பேசுகிறான், தாவீதை அவமதிக்கும்படியாக பேசுகிறான். ஆனால் தாவீதனுடைய புரிதல் என்னவாக இருந்தது? கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். ஒரு மனிதன் என்ன நிந்திக்கிறான், ஆனால் அந்த பரிசுத்தவன் என்ன யோசிக்கிறாருன்னா, கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை என்ன செஞ்சிருக்காரு? நிந்திக்க வச்சிருக்கிறார். அதன் மூலியமாக எனக்கு ஒரு புரிதல் என்ன செய்யறாரு? உண்டாக்கி தர்றாரு. அதனால நான் அவனுக்கு என்ன செய்ய மாட்டேன்? நீதியை செய்ய மாட்டேன். எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் அவனை நான் என்ன செய்ய முடியும்? அவனை இல்லாமல் பண்ண முடியும். நான் அதை செய்ய மாட்டேன். சில சமயங்களிலே யாரோ ஒருவர் மூலம் நீங்கள் காயப்பட்டுட்டீங்கன்னா, சில நேரங்களில் அந்த காயத்தை கூட கர்த்தர் கூட அந்த மனிதன் மூலியமாக உண்டாக்கி இருக்க முடியும். நீங்கள் போய் நீதி செலுத்த போகிற அந்த மனிதனை துன்பப்படுத்துனீங்கன்னா உண்மையிலே நீங்கள் யாருக்கு விரோதமாக செயல்படுறவங்களா ஆகி போயிடும்? கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுற மாதிரி ஆகி போயிடும். நீங்கள் நினைப்பீங்க, அவன் அநியாயக்காரன், அவன் அக்கிரமக்க. இல்லை இல்லையா, ஒருவேளை கர்த்தரே அவனை கொண்டு என்ன செய்யலாம்? உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும்படி, உங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படி, உங்களுடைய உண்மை விளங்க பண்ணும்படி கர்த்தரால் அனுப்பப்பட்ட மனுஷனாகவும் என்ன செய்யலாம்? இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என்ன செய்யாத, அடுத்தவனை பழிக்கு பழி வாங்க போறேன்னு போகாத, உதாசீனப்படுத்த போகாத, என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்குவேன். ரெண்டாவது, என்னைக்குமே இந்த பழிக்கு பழி வாங்க நீங்கள் கிளம்புனீங்கன்னா, உதாசீனத்துக்கு உதாசீனப்படுத்துவேன் நீங்கள் கிளம்புனீங்கன்னா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இருக்கவே இருக்காது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டான், உங்களுக்கு அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா வம்சமாக அந்த பகை தொடரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தனை இன்னொருத்தன் வெட்டி கொண்டுட்டான் அப்படின்னா, இவன் பிள்ளை அவனை என்ன செய்வான்? எங்கள் அப்பாவை வெட்டி கொண்டுட்டியா அப்படின்னு போய் பழி வாங்குவான். நிற்கிமா அது? அவன் பிள்ளை, அவன் சொந்தக்காரன், டே நீ எங்கள் அப்பாவை வெட்டி கொண்டியா, நான் ஓனேன். இப்படி சில கிராமங்கள் எல்லாம் வம்சமாக வெட்டி கொண்டு சாகிற விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பூமியில். தொடர்ந்து பழி வாங்கி கொண்டே இருப்பார்கள். இந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு விரோதமாகவும், அந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்கு விரோதமாகவும் தொடர் பழி. சபையிலே நீங்கள் பாருங்களேன்,
ஒருத்தரை உதாசீனப்படுத்தி ஒருத்தரை நீங்கள் காயப்படுத்திட்டீங்கன்னா, நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காம நீங்கள் அதை எடுத்து நான் செய்கிறேன்னு போனீங்கன்னா, அவன் வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களை மட்டும் தட்டுவான், நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது அவனை மட்டும் தட்டுப்பீங்க. அப்போ இது தொடர் சங்கிலி பாவமாக என்ன செய்யும்? ஏன் கர்த்தர் பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு தெரியுதா? அப்போ தேவன் தான் அதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் என்ன செய்ய முடியும். அவர் அதை செஞ்சுட்டாருன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சேஃப். நீங்கள் கர்த்தருடைய கருத்தில் கொடுத்துட்டீங்கன்னா சேஃப். நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா தொடர்ந்து அந்த பாவம் என்ன செய்யும்? பிடிக்கும் உங்கள் குடும்பத்தை. சில விஷயங்களுக்கு ஏன் போலீஸ் ஸ்டேஷனையோ அல்லது கோர்ட்டையோ நம்ம அணுகிறோம்? நாமே ஏன் நீதி செய்வதில்லை? யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டாரு, திருப்பி நம்ம அடிக்கும்போது அங்கே பிரச்சனை என்னவாக வேண்டுமா என்ன செய்யலாம்? வெடிக்கலாம். சின்ன பிரச்சனையாக இருக்குங்க, ஏதோ ஒரு பைக்கில் இடிச்சிட்டான், ஒரு காரில் இடிச்சிட்டான், அல்லது நம்ம சின்ன பிள்ளைகளை ஏதோ காயப்படுத்திட்டான். நம்ம என்ன செய்ய தெரியுமா? உடனே வெகுண்டு எழுந்து கோவப்பட்டு அவங்க மேலே போய் சில வார்த்தைகளை பேசும்போது, அவன் வார்த்தைகளை பேசும்போது அது கைகலப்பாக மாறும்போது அது எங்கே போய் முடியும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதை விசாரிக்க நீதிபதிகள் இருக்கிறாங்க, அதை விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அவங்க கையில் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க நீதி செய்யும்போது நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் என்ன செய்யாது. அவங்க கூட ஒருவேளை அநியாயம் செய்யலாம், ஆனால் நமக்கு நீதி செய்வது யார் இருக்கா? அவர்கிட்ட கொடுத்துப்பார். அவர்கிட்ட என்ன செய்யுங்க? கொடுத்துப்பாரு, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ பழி வாங்காதே, தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே, உதாசீனத்துக்கு உதாசீனம் என்று போகாதே. நான் உனக்காக வழக்காடுகிறவர் இருக்கிறேன். நான் உன் நீதியை பட்ட பகல் போல என்ன செய்வேன்? கொண்டு வருவேன், கவலைப்படாது. அது ஏற்ற நேரத்தில் செய்வேன், அவசரப்படாமல் நான் செய்வேன், கவலைப்படாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையான நீதிமான்கள் என்ன செய்வாங்க? பழிக்கு பழி வாங்க மாட்டாங்க. உதாசீனத்துக்கு நேராக என்ன செய்ய மாட்டாங்க? போகவே மாட்டார்கள். அவர்கள் தான் நீதிமான்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம யோசேப்பை குறித்து கூட பார்க்கிறோம். அத்தனை சகோதரன் சேர்ந்து யோசேப்பை எங்க தூக்கி போட்டாங்க? தொடர் வேதனை. போத்திபாரின் மனைவி அபாண்டமாக பழி சாட்டும் போது ஜெயிலில் பிடிச்சு போடப்படுறாரு. இப்போ நல்லா கவனிங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பழி வாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்யுது? இப்போ அரசருக்கு அடுத்தபடியாக வந்துட்டார். நீங்களும் நானாக இருந்தால் என்ன செய்வோம்? போத்திபார் குடும்பமே காலி. அதிகாரம் வந்துருச்சு, என்ன பண்ணுவான்? வந்துட்டனா முடிச்சிடறேன் பாரு. அழகா வாய்ப்பு கிடைக்குது. தன்னை குழியில தூக்கி போட்டு தன்னை வேதனை விற்று போட்ட தன் சகோதரர்கள் கையில் லம்பா மாட்டுறாங்க. லம்பா. நமக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, சொத்து மேற்றிலேயே நம்ம அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாங்க ஒரு கை என்ன பண்ணிடுவோம்? விட்டு கொடுக்கறது இல்லை. சரி போடா, என் தம்பி தானே, போடா என் அண்ணன் தானே அப்படின்னு என்ன செய்யறதில்ல. உண்டு இல்லைன்னு பண்ற ஆட்கள் நம்மெல்லாம். கொஞ்சம் பணம் இருந்தா போதும், பதவியா இருக்கு யோசேப்புக்கு, அவர் கை அசைச்சா போதும் கருவறுக்கக்கூடிய ஒரு கூட்டமே இருக்குது. ஆனால் யோசேப்பு என்ன செய்யல? எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அதை நன்மையாக எடுத்துக்கொண்டார். நான் பழி வாங்க மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சகோதரர்கள் என்ன செய்யறாரு? திடப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு ரட்சணை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதுதான் நீதிமான். யோசேப்பு என்கிற நீதிமானுக்கும் பட்ட துன்பங்களுக்கு அளவே இல்லை. வாழ்க்கையில் எத்தனை போராட்டம். அந்த மாதிரி போராட்டம்லாம் உங்களுக்கு எனக்கும் கனவுல கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்படிதானே? நீங்கள்லாம் ரொம்ப பாக்கியவான்கள். அவ்வளோ பெரிய துன்பங்கள்லாம் நமக்கு இல்லை. அப்படி கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு சந்தோஷமா. இப்போ நம்ம எப்படிப்பட்ட நீதிமான்களாக வாழணும்? அவர்களே அப்படி நீதிமான்களாக வாழ்ந்தாங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட நீதிமான்களாக வாழணும்? அருமையானவர்களே, முதலாவதாக சிந்தித்தோம், நீதிமான் யார்? தன் தவறுகளை உணர்ந்து தேவனிடத்தில் சேருகிறவன், அவன் தான் உண்மையான நீதிமான். அவனை நீங்கள் நீதிமான் என்று என்ன செய்யலாம்? இரண்டாவது, தீமைக்கு தீமை செய்யாமல், உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரிகட்டாமல் கர்த்தரிடத்தில் அதை ஒப்புக் கொடுக்கிற மனுஷன் நீதிமான்.
அவன் தான் நீதிமான். அதான் நம்ம 1 பேர் புத்தகத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். நேரமாச்சா? எத்தனை மணி டைம்? 1 2 குறிப்பில் டைம். சரி, முடிந்தா இந்த மீதமுள்ள பகுதிகளை இன்னும் நிறைய இருக்கு. யார் நீதிமான் என்கிற தலைப்பிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. தேவனுக்கு சித்தமானால், தேவனுடைய வருகை தாமதிக்குமானால், இன்னொரு முறை வரும்போது நம்ம என்ன செய்வோம், யார் நீதிமான் என்பதை ஆழமாக நம்ம என்ன செய்வோம், சிந்திப்போம். ஒன்றை மாத்திரம் மனசில் வச்சுக்கோங்க, எப்போதும் நம் தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தி நம்முடைய குறைகளை உணர்ந்து தேவ சமூகத்தில் போகும்போது நாம் நீதிமானாக என்ன செய்கிறோம், மாற்றப்படுகிறோம். அடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, பழிவாங்கல் கூடவே கூடாது. உதாசீனத்துக்கு உதாசீனத்தை கத்தரதை பார்த்து கொள்ளட்டு ஒப்பு கொடுத்து உங்களுக்கான நீதியை அவர் என்ன செய்வார், உங்களுக்காக வழக்காடுகிறவர் அவர். உங்களுக்காக வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறவர் அவர். பார்ப்போம்ல, என் பிள்ளையாடா அப்படின்னு வேட்டியை மடிச்சு அப்பா வர்ற மாதிரி நம்ம அப்பா என்ன செய்வார், வருவார். தேங்க்யூ. அவர் என்ன செய்வார், வருவார். அவர் வந்து நமக்கான நீதியை செயல்படுத்தும் போது நாம் சேஃபாக என்ன செய்வோம், இருப்போம். நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே பழிவாங்குதல் கத்தர் பார்த்துக்குவார். அதுதான் ஒரு நீதிமானுடைய அடையாளமாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவோம். இனி நாம் தியானித்த தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்தி எல்லாரும் ஜெபிப்போம். தேவ சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். ஜீசஸ், என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இணைந்து மறைந்துள்ளது. இனி நானல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல துன்பங்களுக்குள்ளாக கடந்து போனபோது அவரை போல் ஒரு நீதிமான் இல்லை, அவரை போல் ஒரு பரிசுத்த தெய்வம் இல்லை. அவர் அநியாயமாய் தண்டிக்கப்பட்டார். அவர் சிலுவையிலே ஏறி நிற்கும்போது பழிவாங்கல் அவர். யாரெல்லாம் தன்னை சிலுவையிலே அடித்து துன்பப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் தன்னை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய தாடி மயிரை பிடித்து இழுத்து அசிங்கப்படுத்தினார்களோ, அத்தனை பேரையும் அவர் பழி வாங்கவில்லை. பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று பாடுகிறோமே, உங்களில் கிறிஸ்து வாழ்கிறாரா? நீங்கள் கிறிஸ்துவை போல உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்காக ஜெபித்து, ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ரட்சியும் என்று ஜெபிக்கிறோமா? இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பழிவாங்க துடிக்கிறோமா? என்னை அசிங்கப்படுத்தினாய் அல்லவா, நாளை உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன் என்ற எண்ணம் நமக்குள்ள வருதா? கொஞ்சம் சிந்திச்சுப்பா. இயேசுவை போல நானும் நீங்களும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். லாபமா இருக்கிற அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளில் நாங்கள் தியானித்த வேத வசனங்களுக்காக, எங்களுடைய தியானத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜீவனுள்ள சத்தியத்தை இந்த நாளில் நாங்கள் சபையாய் கூடி வந்து ஒருமனப்பட்டு நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு தயவு பாராட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே எங்கள் பிணைகளை உணரத்தக்கதான கிருபையை தாங்க. நாங்கள் எவ்வளவு உமக்கு முன்பாக நீசர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து எங்களை நாங்களே உடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஒரு கடுகளவும் ஆண்டவரை பெருமை இல்லாதபடி
எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. அந்த ஆயக்காரன் நீதிமானாக மாற்றப்பட்டு கடந்து போனது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மையான பரிபூர்ணமான நீதிமானாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்தில் இருக்க பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யும். தீமைக்கு தீமை செய்வோம், பழிக்கு பழி வாங்குவோம் என்ற எண்ணம் இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கத்தக்கதாய், கிறிஸ்துவை போல அவர்களை மன்னித்து விடத்தக்கதாய் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. இவர்கள் தான் நீதிமானுடைய பண்புகள், இவர்கள் தான் நீதிமான்கள். கிறிஸ்துவை போல ஜீவிக்கிறவர்கள் தான் உண்மையான நீதிமான்கள் என்று பார்க்கிறோமே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான நீதிமான்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ தொடர்ந்து நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையானது இன்றைக்கு வந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற, இந்த ஐக்கியத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே எல்லா இடங்களிலும் உண்மையான நீதிமானாய் வாழத்தக்கதான கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆதி திருச்சபை மக்கள் எல்லா ஜனங்களாலும் நற்சாட்சி பெற்றவர்களாய், தயவு பெற்றவர்களாய் வாழ்ந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு பரிபூரணம் உள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தயவும் இரக்கத்தையும் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த யாவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாவற்றும் திருப்பாத்திரை தாழ்த்து கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. God bless you. God bless you.